பிடிஎஸ் நண்பதிகளுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிறதுலையே இந்த மாதத்துலேயே ஒரு பெரிய ஷாக் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். பெரிய இந்த மாதம் ஏன் இது வரைக்கும் வந்த நியூஸ்லேயே வந்து டே இதெல்லாம் பண்ணது நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தோன்னா ஒருத்தர் நார்மல் கேரக்டராக இருந்துகிட்ருக்கும், கடைசியில் பார்த்தா இவன் தான் வில்லனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட்ஸ் இப்போ நடந்திருக்கு. ஸோ பிடிஎஸ் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரூமர்ஸ், நிறைய விஷயங்கள் நிறையா வந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கிம் தெங்ஜனை லவ் பண்ணுறாரு, ஜங்குக்கு லவ் பண்ணுறாரு, அங்கே போகிறாரு, ஜங்குக்கு அங்கே இருக்கார், இவர் இப்படி வர போகிறாரு, இவங்க அது இப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் நிறைய விஷயம் கேள்விப்பட்டுருப்போம். அண்ட் கம்பெனிக்குள்ளேருந்து யாரும் சீக்கிரட்டாக ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருப்போம் அடிக்கடி. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து இப்போ பிகிட்ஸ் நடந்துட்டுருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மொத்தமாக சேர்ந்து பிடிஎஸ்க்கு லவ் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, எவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஹேட்ஸ் பார்த்திங்கன்னா அண்ட் அவ்வளோ கோவத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஹைபு மேலே கொடுத்துட்ருக்காங்களாம். ஸோ நடந்தது என்ன அண்ட் அப்படி ஹைபு வந்து பிடிஎஸ் என்ன சீட் பண்ணிட்டாங்க, ஆர்மிஸ் என்ன ஏமாற்றிட்டாங்க, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு முடியாது தெரிஞ்சா தெரியுமா தெரியாத மறக்காம சொல்லுங்கள். பட் அது முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தெரியாத நியூஸ் எல்லா நியூஸும் கொடுத்துட்ருக்கா நம்ம சேனல். ஸோ மறக்காம நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணணும். அண்ட் தெரிஞ்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஹைபு நல்லவனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ நடந்ததான் என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ, ஏதோ சொல்ல வர நீ பெருசாக என்னமோ பிக்குன்னு இருக்குது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்குலாம் கேட்டதுக்கப்புறம் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன விஷயம் தான், தவளை தன் வாயில் கெடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து செவனேன்னு இல்லாமல் சும்மா இருந்தால் கூட தப்பிச்சிருப்பாங்க. ஸோ என்ன தான் வந்து பிடிஎஸ் வளர்கிறப்ப வந்து ஹைப் செம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ வந்து அதே நல்லதை கண்டினியூ பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தான் ஆகுதுன்னு தெரில. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஹைபுக்கு நிறைய ஹேட்ஸ் கிடச்சிட்ருக்கு. அண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஸ் நிறையா வந்து அகேன்ஸ்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக மினிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர் இருந்தாங்க. அந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அடரோட சிஇஓவாக இருக்காங்க. ஸோ அதான் அவங்க கூட இவங்க கூட பெரிய பிரச்சனை போச்சு. இவங்க நான் வந்து ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இவங்க வந்து அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாது தான் குறை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹைப் வந்து அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து சீக்கிரட்டாக பேசியிருந்த கக்காவ் டாக்கில் இருக்க சேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நிறையா. ஸோ அவங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தெரில. அந்த ஸ்க்ரீன்ஷாட் ரிலீஸ் பண்ணதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய மேட்டர் மாட்டிக்கிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹைப் பார்த்தீங்கன்னா டிஸ்பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது, ஒரு நியூஸ் ஏஜென்சி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வர நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அண்ட் சீக்ரெட் நியூஸ், டேட்டிங் நியூஸ், நியூமர் நியூஸ், ஏர்போர்ட் நியூஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஸை பற்றி கொடுத்துட்டு இருந்ததே ஹைபு தான். ஸோ எப்படி இருக்குது கேட்குறப்ப கொடுமையாக இருக்குல்ல, அதே தான். ஸோ பிடிஎஸை பற்றி எல்லா ரூமரையும் கிளப்பி விட்டது எல்லாமே ஹைபு தானா. கிளப்பி விட்டது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி டல்லாவோ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகிறப்பே வந்து அந்த சேனலுக்கு வியூஸையும் சரி அண்ட் பிடிஎஸை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்னு சரி சொல்லிட்டு இந்த விஷயங்களை பண்ணுறதுக்காக இது மாதிரி நியூஸ் வந்து டிஸ்பேட்ச் கொடுத்து டிஸ்பேட்ச் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கிளப்பி விடுங்க, எல்லாம் பேசட்டும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜங்கு கூட டேட்டிங் வந்துச்சு, இல்லை கட்டி பிடிச்சிருந்தாரு சொல்லிட்டு அது மாதிரி பிக்ஸு அண்டு சம்டைம் கிம் தெங்ஜனி நியூஸஸ். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய ரூமர்ஸ் வந்து அவங்க தான் கொடுத்து கிளப்பி விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இதுக்காக தான் பிடிஎஸ் பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஸ்ங்க ஹைப் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பேட்ச் கூட வந்து ஒரு டைப் வச்சுட்டு நியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேட்டில் தெரிய வந்திருக்கான். ஸோ இதை கேட்குறப்ப எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. பிடிஎஸ்க்கு பாவப்படுறதா இல்லை ஹைபுக்கு மேலே கோவப்படுறதா அப்படிங்கிற சொல்லிட்டு விஷயம்லாம் நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இனிமேலும் ஹைபு பிடிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் ஆர்மிஸ் ஹைபுக்கு லவ் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்களே சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ணிட்டு, செய்ய சொன்னவன் தான் கெட்டவன், செய்கிறவன் நல்லவன் தான். ஸோ வந்து ஹைபு வந்து கெடுங்க, ஆனால் பிடிஎஸ்க்கு எப்பவுமே லவ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணி விட போகிறேன். நான் ராஜ் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.